ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவன் 1 2 3 நான் உங்கள் ஜோதி. இன்றைக்கி துவரம் பருப்பு சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பருப்பு, அது ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நாட்டு முருங்கைக்காய் ஒரு 3 காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வேக வைக்கிறதுக்கு கூட மஞ்சத்தூள், சீரகம். வாங்க, பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ துவரம் பருப்பை நம்ம இதில் போட்டுடலாம். கழுவிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். தக்காளி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், ஜீரகம், தண்ணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, ஊற்றிட்டேன். இப்போ நமக்கு இந்த பருப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் பருப்புக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நான் விளக்கெண்ணெய் விட்டுக்கிறேன். பருப்பு பொங்கி வராது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு, அதுக்காக. வாங்க, இப்போ விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன இந்த குக்கர் மாவு மாதிரி ஒரு இடம் முடியும் இருக்க மாட்டேது. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு வினர் பூ ஊற்றிருக்கேன். தாளிச்சிட்டு வந்துட்டேன். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்தலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய், கடுகு பொரிட்டோம். வடகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாளிப்புக்கு வடகம் சேர்த்தா. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முருங்கைக்காய் பாருங்க சேர்த்திடலாம். முருங்கைக்காய் அப்படியே கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்கண்ணே வெங்காயத்தில் முன்ன போடுவாங்க. ஆமாம், எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரியே இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நான் டிஃப்ரெண்டாக முருங்கைக்காவை போட்டு வெங்காயம் போட்டேன். வெங்காயம் வணங்கிக்குமா? அதெல்லாம் சூப்பராக வணங்குங்க. ஏங்க நீ வேற. சரி சரி. முருங்கைக்காய் அப்படியே மட்டும் இருக்கிற கெட்டி முருங்கைக்காய் வறங்கும் போது அது வணங்காதா? சுட்டு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, சரிங்க வர ½ பண்ணாரு. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்புலையும் கொஞ்சம் போட்டுருக்கேன். காய் வணங்கும் போது கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி அரைச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதெல்லாம் எல்லாம் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே சாம்பார்னா அது முருங்கைக்காய் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். பழைய சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே செம்மையாக இருக்கும். மேங்காய் போடல? மாங்காவா? ஆமாம், இது கூட மாங்காய் பிடிச்சா மாங்காய் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். சாம்பார் கொதிச்சு வந்த உடனே உனக்கு மாங்காய் போட்டு காட்டு, ஓகேவா? பருப்பு நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதில் இங்கே பாருங்க, இதில் 1 சொம்பு தண்ணி ஊற்றி தான் காய் வேக வச்சேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் தான் 1 சொம்பு தண்ணி ஊற்றி காய் வேக வச்சுருக்கேன். இப்போ பருப்பு சேர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சேர்த்துட்டு அந்த குக்கர் இருக்க பருப்புக்கெலாம் நல்லா இதுபடி இப்போ தண்ணி கலந்துட்டு ஊற்றிடலாம். இங்கே பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சாம்பார் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிருக்கேன். ஏன்னு கேட்டால் இதில் மெயினான பொருள் ஒன்று சேர்க்க போகிறேன். உங்களுக்கு முன்னே தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், சாம்பாருக்கே ஹைலைட்னா இது மாங்காய் தான். அதனால் புளி தண்ணி கம்மியாக கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா மாங்காய் புளிப்பு இல்லை, அதில் வேறு புளிப்பு இருக்குல்ல, இதில் சேர்த்துடலாம்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் தயார். இது டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களில் ஒருவன் 1 2 3 பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.